சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா நினைச்சு பாக்குறாங்க, ரோகிணியோட பாஸ்ட் லைஃப் ஒருவேளை முத்துக்கிட்ட சொன்னா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப முத்துக்கிட்ட மீனா உண்மை சொன்னதோ, அப்பா இந்த பார்லர் அம்மா இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டப்பா அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அண்ணாமலை என்னாச்சுடா முத்துன்னு சொல்லி கேட்டதோ, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கப்பா, அவ புருஷன் செத்து போயிருக்கான், அவ புருஷனுக்கு பிறந்ததுதான்ப்பா கிறிஷ், ரோகிணி இப்படி பண்ணிட்டான், மனோஜோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டான்னு சொல்லிட்டு முத்து எல்லா உண்மையும் சொன்னதோ, இதை கேட்டு அண்ணாமலை நெஞ்சை புடிச்சிட்டு அப்படியே இறந்து போறாங்க. உடனே ரோகிணியருக்கு அங்கிள் என்னாச்சுன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணியை அடிச்சு முத்து கீழே தள்ளுறாங்க. அங்க ரோகிணி இறந்து போயிடுறாங்க. உடனே மனோஜ் அம்மா ரோகிணிய அடிச்சு முத்து கொண்டுட்டாமான்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. உடனே போலீஸ் முத்துவை புடிச்சிட்டு போற மாதிரி எல்லாமே மீனா கனவு காண்றாங்க. இல்ல கண்டிப்பா சொன்னா இதுதான் நடக்கும், இதுக்கு மேல என்னால உண்மை மறைச்சிட்டு எல்லார் முகத்தையும் பார்க்கவும் முடியல, உண்மை சொல்லாம இருக்கவும் முடியல, இது எல்லாம் எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்லி மீனா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. உடனே அந்த இடத்துல ரோகிணி வராங்க. வேற யாருமே அங்க இருக்கிறது இல்ல. என்னாச்சு மீனா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இந்த உண்மையை ஏன் தான் தெரிஞ்சுக்கிட்டேனோன்னு எனக்கு தெரியல, மனசு முழுக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு, ரொம்பவே வருத்தமா இருக்கு, என்னால யார் முகத்தையும் பார்க்க முடியல, அதனால கொஞ்ச நாள் நான் என் அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்குன்றாங்க. ஆமா மீனா, உங்களுக்கும் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் போயிட்டு ஒளியறதுனால உண்மையை எத்தனை நாளைக்கு மறக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இது எல்லாமே நடக்குமா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மீனா, கிறிஷோட உயிரும் என்னுடைய உயிரும் உங்க கையில தான் இருக்கு. நான் கண்டிப்பா உண்மையை சொல்லாம இருக்க மாட்டேன். வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பா உண்மையை சொல்லுவேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க உண்மையை சொன்னா எங்க உயிர் எங்க கிட்ட இல்ல, அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லி ரோகிணி அழுதுட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப மீனாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியாம மீனா ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அடுத்ததான் முத்துவோட காஸ்டைன் காட்டுறாங்க. அங்க உட்காந்து முருகன் குடிச்சிட்டு இருக்காங்க. டேய் என்னடா செல்வம், முருகன் என்னடா கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளவே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான்றாங்க. ஆமாண்டா முத்து, இப்படி தாண்டா குடிச்சிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலடான்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே, டேய் முருகா, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, எதுக்காகடா இப்படி நீ குடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவளை எப்ப கல்யாணம் பண்ணணும் அப்பத்துல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எதெல்லாம் வேணும் வேணாம்னு சொன்னனோ அது எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றான். ஆமா ஹனிமூன் போறேன்னு சொன்னியே, ஏண்டா போலியா? அதுதானே பிரச்சனை, என்னடா சொல்ற? ஆமா நான் ஊட்டி போகலான்னு சொன்னா அவ கொடைக்கானல் போகலான்னு சொல்றா. அவ கொடைக்கானல் அவளுக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு ஊட்டி பிடிக்கும்ன்றாங்க. ஏண்டா அதுக்கும் இதுக்கும் 230 280 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான், 7 இல்ல 8 மணி நேரத்துல போலாம். முதல்ல ஊட்டிக்கு, அதுக்கப்புறம் கொடைக்கானலுக்கு சொல்லி என்ஜாய் பண்ணுங்களேன்டா, அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, இந்த ஐடியா எனக்கு சூப்பரா இருக்கு, நான் போறேன்னு சொல்றாங்க. டேய் இப்படியே போகாத, மோர ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு பாடியை தெளி வச்சதுக்கு அப்புறம் போடா, என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபத்துல இருக்காங்க. இப்ப நம்ம மீனா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டுங்க. ஆனா எப்படி என்ன சொல்லிட்டு போறது, அவர்கிட்ட ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். ஆனா என்ன பண்றது, எப்படி இதை பண்றதுன்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப முத்து வராங்க. மீனா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மீனா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்ப முருகனோட விஷயத்த சொல்றாங்க. அவங்களுக்கு ஐடியா ஒண்ணு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நீங்க இப்படி பேசுறீங்களே, நீங்க குடிச்சிருக்கீங்களான்னு சொல்றாங்க. உடனே முத்து வெக்கப்படுறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க, குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும் உடனே முத்து அதை கட்டிங்கன்னு கூட சொல்ல முடியாது, அது கொஞ்சமா மீந்திருந்ததா அதை குடிச்சேன்னு சொல்லிட்டு முத்து சொன்னதும் மீனா இதை சாக்கா வச்சு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போலான்றத முடிவு பண்ணிக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா? எதுக்காக இப்படி குடிக்கிறீங்க? ஒரு சொட்டு குடிச்சால விஷம் தான், அதுக்காக இதை குடிச்சு அதை குடிச்சுன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. கோபத்துல இருந்ததும் உடனே அங்க நம்ம முத்து, இப்ப என்ன கொஞ்சமா குடிச்சேன்னு சொன்னேன், எப்பயோ நிறைய குடிச்சிட்டு வந்திருக்கேன், அப்பெல்லாம் ஒன்னும் சொல்லாம இப்ப கொஞ்சமா குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன், அதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுறியே, எந்த வகையில இது நியாயம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இப்ப நீங்க குடிப்பீங்களா மாட்டீங்களா, குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது நல்லா சொல்லி மீனா சம்மந்தமே இல்லாத சண்டை போட்டதோ உடனே முத்து
இங்க பார், நான் கொஞ்சம் குடிச்சன்றதுக்கே நீ இப்படி பேசுற. நான் நிறைய குடிப்பேன், அதிகமா குடிப்பேன். அப்ப என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு முத்து கோவமா அங்கிருந்து போறாங்க. உடனே மீனா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட நான் சண்டை போட்டுட்டு போற நிலைமையில இருக்கேன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப முத்து கார் ஸ்டாண்ட்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பிச்சைக்காரங்க வந்து, ஐயா சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு, எனக்கு சாப்பாடு வேணும், நீங்க ஏதாவது பிச்சை போடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே முத்து, ஏங்க கை கால் நல்லா தானே இருக்கு, எதுக்காக இப்படி பிச்சை எடுத்து பொழைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. கை கால் நல்லா இருந்தா போதுமான்னு சொன்னதும், என்ன ஆச்சு, நான் பெரிய கம்பெனில பெரிய வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இவ்வளவுதான் சம்பளம், ஆனா என்னுடைய ஒய்ஃபுக்கு ஆடம்பரமா வாழணும்னு ஆசை, அவ என்னுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா, அதுல துணி எடுக்கிறது, நகை எடுக்கிறது, ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணா. இருக்க இருக்க எனக்கு கடன் ஆச்சு, டிப்ரெஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்குற முத்து, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மீனாவே பரவாயில்ல, மீனா கிட்ட நம்ம அடங்கி போயிருக்கணும், அதை விட்டுட்டு அவளுக்கு ஈகோஸ்டிக்கா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேனே, இனி இந்த குடியை தொடவே கூடாதுன்றத முத்து முடிவு பண்ணிட்டு, இங்க பரடா செல்வம், இனி என்ன குடிக்கிறதுக்கெல்லாம் நீ கூப்பிடவே கூப்பிடாத. மீனா கிட்ட நான் சண்டை போட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு, முதல்ல நான் போய் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து போறாங்க. அதுக்குள்ளவே நம்ம மீனா வந்து அண்ணாமலை கிட்ட வந்து, மாமா நான் வீட்டை விட்டு போறேன்றாங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும், இல்ல மாமா, அவர் வந்து நடந்துக்கிற விதம் எனக்கு எதுவுமே பிடிக்கல, அதனால நான் வீட்டை விட்டு போறேன்றாங்க. இல்லையே, இது காரணம் கிடையாது, என்ன காரணம் மீனா சொல்லுன்றாங்க. மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிர்மாற அவர் பண்ணிட்டு இருக்காரு, அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கோவமா பேக்க தூக்கி போறாங்க. உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. நான் நினைச்சது நடந்துருச்சு, மீனா நிரந்தரமா அவ அம்மா வீட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏத்தி விட்டு நம்ம ஆன்டி கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி முடிவு பண்றாங்க. இப்ப ரோகிணி என்ன செய்ய போறாங்க? விஜய் கிட்ட மீனாவை பத்தி 1க்கு 2 சொல்லி விட்டாலும் முத்து நம்ம மீனாவை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வருவாங்களா, இல்ல நம்ம ரோகிணி நினைச்சபடி மீனா நிரந்தரமா அவங்க அம்மா வீட்டுல இருப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.